ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக விளம்பரம் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இணைய வழி சூதாட்ட தடை மற்றும் இணைய வழி விளையாட்டு ஒழுங்குபடுத்தும் சட்டம் 2022 படி இணைய வழி சூதாட்டம் மற்றும் இணைய வழி வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளையாடுவதற்கு தடை செய்துள்ளது. எனவே இந்த நிலையில இணைய வழி சூதாட்டங்கள் அல்லது வாய்ப்பு அடிப்படையிலான இணைய வழி விளையாட்டுகள் குறித்த விளம்பரங்கள் சட்டப்படி இந்த சட்டத்தின் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணம் அல்லது பிற வழிகளில் இணைய வழி சூதாட்டத்தில் ஈடுபடுவது ஊக்குவிக்கும் அல்லது தூண்டும் வகையில் எந்த ஒரு நபரும் மின்னணு தொடர்பு சாதனங்கள் உட்பட எந்த ஒரு ஊடகத்திலும் விளம்பர அறிவிப்போ செய்யக்கூடாது என இச்சட்டம் குறிப்பாக கூறுகிறது. இந்த அடிப்படையில மாநிலத்தில் இணைய வழி சூதாட்டம் மற்றும் இணைய வழி வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளம்பர பதாகைகள், சுவரொட்டிகள், பேனர்கள், ஆட்டோ ரிக்ஷா விளம்பரங்கள் போன்ற வெளிப்புற ஊடகங்கள் மூலமாகவும் அவர்களின் இணையதள செயலி பயன்பாடுகளை விளம்பரப்படுத்துவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது. இணையவழி சூதாட்டம் பந்தய நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை பகிர விரும்புவோர் அல்லது இணையவழி விளையாட்டு ஒழுங்குபடுத்துவது குறித்த ஆலோசனைகளை வழங்க விரும்புவோர் இது சம்பந்தமாக வேறு ஏதேனும் குறைகள் இருப்பின் www.tnonlinegamingauthority.com என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும், மேலும் தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையத்தின் tnoga@tn.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் தங்களுடைய தொடர்புகளையும் புகார்களையும் அளிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை காலங்களில யூடியூப் போன்ற பல்வேறு தளங்களில ரம்மி உள்ளிட்ட விளையாட்டு பந்தய விளையாட்டு தொடர்பான விளம்பரங்கள் அவ்வப்போது இடம்பெறுகிறது. எனவே இதை நேரடியாக இந்த சட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அமலில் உள்ள நிலையில இது தொடர்பான புகார்கள் ஏதேனும் இருந்தால் இந்த இணையவழி முகவரிக்கு தன்னுடைய குறைகளை, பரிந்துரைகளை அனுப்பலாம் என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.